ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவிஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் செமோலினா ட்ரிங்க் ரவையை யூஸ் பண்ணி ஒரு ட்ரிங்க் இஃப்தாருக்காக செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 2 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் செய்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் நம்ம டேரெக்டாக இப்போது மிக்ஸ் பண்ணிடலாம். 2 டம்ளர் பால் நான் எடுத்துக்கிறேன். இப்போது 2 டம்ளர் பாலுக்கு நான் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஒரு டம்ளர் பாலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சீனி. நான் டோட்டலாக 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம சேர்க்க போகிறது ரவை. 1 டம்ளர் பாலுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ரவை போதும். 2 டம்ளர் பால் நான் இப்போ எடுத்ததுனால 2 டேபிள் ஸ்பூன் ரவை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, ஏன்னா அந்த ரவை கீழே போய் தங்கிடும். அதுக்காக தான். இப்போது டேரெக்டாக அடுப்பில் நம்ம வச்சிடலாம். அடுப்பை சிம் பண்ணி வச்சுடுங்க. சிம் பண்ணி வச்சுட்டு இது நல்லா கொதித்து வரட்டும். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 7 மினிட் அடுப்பில் அது ரெடி ஆகிறதுக்கு டைம் ஆகும். இஃப்தார் டைமில் நம்ம ஈஸியாக ஒரு ட்ரிங்க்கு இதை கண்டிப்பாக செஞ்சிடலாம். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரவை வேகணும், அவ்வளோதான். ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறமா என்னுடைய அந்த பாலும் ரவையும் நல்லா வெந்திருக்கு. இப்போது பக்கத்தில் நான் ஒரு பேன் வச்சு அதில் கீ ஊற்றிருக்கேன். கீ ஹீட் ஆகணுன்னா கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா உங்ககிட்ட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கட் பண்ணி. அடிக்கடி அடியில் நீங்கள் இந்த மாதிரி கிண்டி விடுங்க, ஏன்னா இது அடியில் போய் பிடிச்சிரும். இந்த ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ட்ரையாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அந்த நட்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் ஆட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஈஸியான செமோலினா ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. உங்களுடைய இஃப்தார் டைமில் கண்டிப்பாக இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஃபில்லிங்கான ட்ரிங்க். மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் மூவிஸ் ரெசிபியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.